வணக்கம். நான் மிகப்பெரிய புழுதி புயல் மும்பை அப்படின்ற இந்த பெருநகரத்தை வந்து தாக்கியிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க, பல பேர் பார்த்தீங்கன்னா படுகாயம் வந்து அடைஞ்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் புழுதி புயல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் அரிதான ஒரு விஷயம். ஆனால் இப்போது மும்பையில் பார்த்தீங்கன்னா இந்த புழுதி புயல் வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து பல பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஏன் இந்த புழுதி புயல் வந்து உருவானது, அங்கே நடந்திருக்கக்கூடிய சேதங்கள் என்ன, ஸோ ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. मर गए अरे बच गया लेबर कॉलोनी। देखो सड़क गिर गया यार, ये देखो ये सड़क, ये क्या बोलते पेट्रोल पंप के ऊपर ये गिर गया। देखो उधर में देखो पेट्रोल पंप के ऊपर, अरे वो बोट गिरा है लौरा। अरे like white out here in Mumbai as the storm comes through. And it's almost like a dust storm, but look at how low the clouds are, and I'm sitting here in the clouds. It's like cool these damn cumulonimbus clouds are. I'm a little scared that I'm gonna get hit by lightning. But look at the dust storm that it's kicked up. Oh my God. And of course, this is like crazy business. Power's gone down too. இந்த புழுதி புயல் உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அரபிக்கடல் பகுதியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு காற்று சுழற்சி வந்து இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சைக்ளோனாக மாறி அது குஜராத் நோக்கி வரக்கூடும் அப்படின்ற இந்த ஒரு எச்சரிக்கையை வந்து நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா குஜராத்துக்கு வந்து ரெட் அலர்ட்டும், அதேமாதிரி நம்ம மும்பை மாதிரியான பெருநகரத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து எல்லோ அலர்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாலுமே என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க கொடுத்த வார்னிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேரலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மிகப்பெரிய அளவிலான அங்கே வந்து புழுதி புயல் வந்து ஏற்பட்டிருக்கு. அவங்க கணிச்சதை விட இந்த அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அதை விட பல மடங்கு பெரியதாக பார்த்தீங்கன்னா இந்த புழுதி புயல் வந்து வந்திருக்கு. கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நபர்கள் கூட தெரிய மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ரௌன் கலரில் மண் ஜூஸாக பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் முழுக்கவே வந்து இருந்திருக்கு. இதில் ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து ஷோ பண்ணியிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு போர்டு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து போட்டுருவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய போர்டு. இந்த போர்டோடைய எடை மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 டன்னுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளக்ஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 164 மீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு உயரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ இந்த புழுதி புயல் வந்து வரும்போது இந்த ஃப்ளக்ஸ் வந்து அப்படியே வந்து பிரிஞ்சு விழுது, மேலேருந்து கலந்து வந்து விழுது. அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் மேலே வந்து விழுது. ஸோ பெட்ரோல் பங்க் அப்படின்னாவே எப்படி இருக்கும், கீழே வந்து பெட்ரோல் போடுறதுக்கு நிற்பாங்க, மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த மேலே கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஷீட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் வந்து அடிக்குது, 2.5 டன் வந்து விழுறதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் வந்து கீழே இறங்கியிருக்கு, கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடியில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மக்கள் வந்து இருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 14 பேர் வரைக்கும் இது வரைக்கும் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 74 பேர் பார்த்தீங்கன்னா படுகாயம் வந்து அடைஞ்சிருக்காங்க. இன்னும் மீட்கக்கூடிய பணிகள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, புழுதி புயல்னு சொல்ல முடியாது, இங்கே இந்த ஃப்ளக்ஸ் வச்சாங்களே இவங்கள தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புழுதி புயல் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண விஷயம் தான். புயல் வர்றதும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா சூறாவளி, காற்று சூறாவளி வர்றதும் பார்த்திங்கன்னா வந்து வாஸ்தவமான ஒரு விஷயம் தான், எப்பயுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இதை குறித்து வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஆட்கள் இவங்க பண்ணுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளால் தான் இங்கே வந்து உயிரிழப்பு வந்து ஏற்படுது. இப்போ இவங்க இந்த ஃப்ளக்ஸ் வந்து இங்கே வைக்கல அப்படின்னா இப்போ வந்து 14 பேர் வந்து இறந்துருக்க மாட்டாங்க. இந்த புழுதி புயலே மாசிவ் டெத் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் ஸோ எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ கம்பெனி வந்து விளம்பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க. இந்த கம்பெனி விளம்பரப்படுத்த
அவமானப்படுத்துன்னு சொல்லிட்டு வச்சான் இல்லை. ஸோ அவன் மேலே பார்த்தீங்கன்னா பல கேஸ் இருக்குது. இந்த மாதிரி சிட்டியில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான ஃப்ளக்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல வழக்குகள் வந்து அவர் மேலே வந்து போடப்பட்டிருந்தாலுமே தலைவன் பார்த்தீங்கன்னா அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்காமல் அங்கங்கே வந்து விட்டு வச்சிருந்தாப்புல. இன்றைக்கி அந்த ஃப்ளக்ஸ் வந்து கலண்டு விழுந்ததுனால 14 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. புழுதி புயலை நம்ம எக்காரணத்துலையும் சொல்ல முடியாது, இயற்கையை நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இயற்கை வந்து இந்த மாதிரி இருக்க போகுது. இயற்கையை நம்ம மாற்றினது நம்ம தான் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சை வந்து கொண்டு வந்தோம். நம்மளால் நாமளே செஞ்ச விஷயத்தில் நம்மளுக்கு நாமளே வந்து எதிரிகள். ஸோ இவங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் வைக்கிறதுனால நம்ம மேலே விழுந்து நாம் செத்து போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஃப்ளக்ஸுகள் பெருநகரங்கள் இங்கே மும்பையில் மட்டுமே கிடையாது, நம்முடைய சென்னையாக இருக்கட்டும், கொல்கத்தாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி எல்லா இடங்கள்லையும் அந்த சிட்டி அப்படின்ற இந்த மாதிரியான இடங்களில் ரொம்ப உயரங்களில் மிகப்பெரிய அளவிலான பதாகைகளை வந்து வைக்கக்கூடாது. இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட சென்னையில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருப்பாங்க, ஒரு கட்சி பேனர் பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து விழும். மேலே விழுந்த உடனே அந்த பேனர் வந்து அவங்க மேலே விழுந்து அதை அவங்கள வந்து க்ளோஸ் பண்ண பிறகு அந்த விஷயம் தெரியாத எதிரே வந்த லாரி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளக்ஸ் மேலே வந்து ஏற அது அடியில் இருந்த அந்த ஃப்ளக்ஸுக்கு அடியில் இருந்த அந்த குழந்தை பார்த்திங்கன்னா இறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரியான சோகமான இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே வந்து பாடம் எடுத்திருக்கு. இந்த மும்பை மாதிரியான நகரங்களில் இன்னும் வந்து முன்னெச்சரிக்கைகள் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கொஞ்சம் வந்து களத்தில் இறங்கி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை யார் பார்த்தாங்க காசு வாங்கிக்கின்னு வச்சுக்கிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விட்றாங்களா என்னவோ தெரியல.